சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தமிழகம் முழுவதும் 13 மண்டலங்களில் நடைபெறுகிறது. சென்னையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்தோர் நேர்காணலில் கலந்து கொள்கிறார்கள். மத்திய சென்னையைச் சேர்ந்த 108 பேரும், தென் சென்னையைச் சேர்ந்த 73 பேரும் நேற்றைய நேர்காணலில் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர், திண்டுக்கல், தேனியைச் சேர்ந்தவர்களுக்கான நேர்காணல் மதுரை மாவட்ட அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதில் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு போட்டியிட விருப்ப மனு அளித்த 266 பேர் கலந்து கொண்டனர். திருச்சியில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கான நேர்காணல் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய மாவட்டங்களில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான நேர்காணல் நேற்று 2வது நாளாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் 39 பேர் விருப்ப மனு அளித்திருந்தனர். அவர்களுக்கான நேர்காணலும் நடைபெற்றது. எங்களது அகில பாரத தலைவர் விரைவில் தேர்தலை சந்திக்க இருக்கும் 4 மாநிலங்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தனி வழிகாட்டுதல் கூட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதனால் டெல்லியில் நடைபெறும் தேசிய செயற்குழு கூட்டம் 19-20 தேசிய செயற்குழு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்க பலமான வழிகாட்டுதலை பெறும் கூட்டமாகவும் அமையும்.